கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும்போது 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வார்த்தையிலே இப்படி சொல்லுகிறார். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணுநீரோடு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் என்று பெயரெடுத்து கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் அநேகர் வேறு விதமாக நடக்கிறதை, சபையிலே நடக்கிறதை பவுல் காண்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், அவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்கு சிநேகிதர் அல்ல, பகைஞர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது கிறிஸ்துவுக்கு அல்லனா சிலுவைக்கு நாம் பகைஞராக இருக்கிறோம். சிலுவை என்று சொல்லும் பொழுது நம்முடைய கஷ்டப்பாடுகள், அப்போ கஷ்டப்பாடுகளிலே உறுதியாய் நிற்க முடியாமல், ஜெபத்திலும் விண்ணப்பத்திலும் இருக்க முடியாமல் அவர்கள் களவாண்டு விடுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், அடுத்தவருடைய முதல்களை பிடித்து பறிக்கிறார்கள், எரிச்சல் அடைகிறார்கள். இப்படி பலவிதமான பாவங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒருபோதும் அந்த சிலுவைக்கு சிநேகிதராக இருக்க முடியாத, பகைஞராக இருக்கிறார்கள். ஆனால் நாம் கீழே உள்ள அந்த 20வது வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 3:20, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய குடியிருப்பு என்று சொல்லுகிறது இந்த பூமிக்குரிய குடியிருப்பு அல்ல. இந்த பூமியில் நாம் குடியிருப்புகள் வைக்கிறதுண்டு, வஸ்து வகைகள் வாங்கி சேர்க்கிறதுண்டு, நாம் பிறருக்கு நாம் கொடுக்கிறதுண்டு, பிறர்கிட்ட நாம் எடுக்கிறதுண்டு, கேட்டு வாங்குறதுண்டு, நாம் வேலை செய்கிற அத்துவானிச்சு எடுக்கிறதுண்டு. அப்போ என்னவோக்கா இந்த பூமியில் நாம் குடியிருப்பு நாம் நீண்ட காலம் இருக்கிறது போல செய்து கொண்டிருந்தாலும் பவுல் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், நம்முடைய குடியிருப்பு என்று சொல்லுகிறது இந்த பூமிக்குரியது அல்ல, அது பரலோகத்துக்குரியது என்று அவர் சொல்லுகிறார். அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து வருவதற்காக தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை என்று சொல்லும் பொழுது அது இந்த நாம் இருக்கிற நாட்களில் இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய தலைமுறைகளை நாட்களாக இருக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து வாராரோ அதோ நாம் தான் இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோமோ என்று நமக்கு தெரியாது. அப்போ அதனால் அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு குடும்பத்தில் அல்ல ஒரு வீட்டில் உள்ள எஜமானிடம் நமக்கு ஒரு அயல் வீட்டுக்காரர்களுக்கு அன்பு இருந்தால், அப்படின்னு சிநேகிதனாக இருந்தால் தான் அந்த வீட்டில் போய் பார்க்க முடியும். ஒரு பகைஞனாக இருந்தால் அந்த வீட்டில் போக முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதே போல் இந்த பூமியிலோட நம்முடைய வாழ்க்கைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு அல்லனா சிலுவைக்கு நாம் பகைஞராக இருந்தால் ஒரு பொழுதும் ஆண்டவரிடத்தில் போக முடியாது. ஆனால் நமக்கு நாம் அவருக்கு சிநேகிதாக இருந்தால் தான் நமக்கு போக முடியும். அதனால் நமக்கு இரட்சகர் வர காத்திருக்கிற நாம் அவருடைய இரட்சையின் அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு, இரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு நாம் நன்மை செய்கிறவர்களாக, மேலிருக்கிற குடியிருப்புக்காக காத்திருக்கிறவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை அருள்வாராக. நாம் இதிலே கொடுக்கும் பொழுது நாம் 19வது வார்த்தை வாசிக்கும் பொழுது அதில் கொடுக்கிறார், அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயறு, அவருடைய மகிமை, அவருடைய இலச்சையை அவர்கள் பூமிக்கு எடுத்தவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமிக்கு எடுத்த காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிற எவனும் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார். இயேசு வர காத்திருக்கிறவர்கள் அல்ல இரட்சகர் வர காத்திருக்கிறவர்கள் நாம் ஒருபொழுதும் இந்த பூமிக்கு எடுத்த காரியங்கள், இந்த உலகக்கு எடுத்த காரியங்களிலே கவலை கொண்டிருக்காமல் மேலோக காரியங்களிலே கவலை கொண்டு அவருக்காக காத்திருக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, நாங்கள் இந்த பூமியிலே ஆண்டவரே பூமிக்கு எடுத்தவர்களாக வாழ்ந்து பூமியில் நம்முடைய ஜீவனை விட்டு நாம் பிரிந்து போகாதபடி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு வயறு தான் ஆண்டவரே இப்போ பெருசு என்று சொல்லி, எப்படியாவது கொஞ்சம் சம்பாதிக்கணும் என்று சொல்லி ஏது குறுக்கு வழியை நாம் நேற்றிக்கொள்ளாமல் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் சிலுவைக்கு நாங்கள் பகைஞராக இருக்காதபடி சிநேகிதர்களாக இருந்து ஆண்டவரே உம்மை காத்திருந்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.